இது புரியாம ஆதங்கத்துல வந்து கசாமுசான்னு பேசுறாங்க பாத்தீங்களா, அவங்கதான் வந்து இன்னும் பெரிய துன்பத்துக்கு மாத்துறாங்க. அது பண்ண வேணாம். என்கிட்ட என்ன கேள்வி வேணாலும் கேள்வி. இவ்வளவு இது சொல்றேன், ஒரு அட்வொகேட்டை வைங்க, நான் ஈஸியான ஆப்ஷன் கொடுக்கணும் இல்லைங்களா? 100 ரூபா உங்களால் செலவழிக்க முடியுமா முடியாதுங்களா? பாமர மக்களே இருக்கட்டும், 100 ரூபாய் செலவழிக்க முடியுமா முடியாதுங்களா? இதுல நல்லா சம்பாதிச்சவங்க ஒரு குடிச்சு கேட்கலாம். அதுல இன்னும் நிறைய விஷயம் என்னன்னா, நல்ல படிச்ச பசங்கள் இருக்கிறாங்க, ஓகேங்களாங்க. அந்த படிச்ச பசங்க எங்கிட்ட வந்து பேசுறாங்க. நம்ம மரியாதை கொடுத்து பேசி அவங்களுக்கு ஆவணங்கள் எல்லாம் கொடுக்குறோம். ஆவணங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் அவன் தெரிஞ்சுக்கிட்டே வந்து தவறு பண்றான். அந்த மாதிரி இதை வந்து நாங்க ஏத்துக்கவே மாட்டோம். அவங்கள வந்து கண்டிப்பா இந்த வழக்குல பின்னாடி வந்து நாங்க வந்து சேர்ப்போம். அதாவது கோர்ட்ல அது கேஸ் நடக்கும்போது இவங்க எல்லாம் அப்ளைனர்ஸ், இவங்க எல்லாம் இவ்வளவு சம்பாதிச்சிருக்காங்க, இது கண்டிப்பா நீங்க வந்து கோர்ட்ல கட்ட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெஷல். எனக்கு என்ன ஒரே ஒரு பெட்டிஷன் தானே, ஒரு இவ்வளவு பண்ணியிருக்கிறேன். இந்த கேஸ் 10 மாசம் எத்தனை வழக்குகள் நாங்க போட்டிருக்கோம், எத்தனை பேர்த்த மீட் பண்ணியிருக்கோம். இது ஒரு பெட்டிஷன் போட்டு என்னால கொண்டு போக முடியுமா முடியாது. அது கண்டிப்பா உறுதியா செய்யும். அதெல்லாம் நாங்க தெளிவா இருக்கோம். நானா இருக்கட்டும், என் கட்சியா இருக்கட்டும். நீ ஆதங்கப்படு, பெற்று என்கிட்ட கேள்வி கேளு, என்கிட்ட வந்து இது தவறுன்னு சொல்லு, இதை எப்படி சரி செய்யறதுன்னு கேளு. அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே பிரச்சனை இல்லை. 1000 முறை நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நாங்க உங்களுக்காக வேலை செய்ய வந்திருக்கிறோம், கடமைப்பட்டிருக்கிறோம். அது பிரச்சனை இல்லை. இந்த மாதிரியான ஏமாத்திட்டாங்க அப்படின்ற மாதிரியான மக்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்கிற சம்பவங்கள் குறிப்பா கோயம்புத்தூர்ல அதிகமா நடக்கிற மாதிரியான செய்திகள் வெளியாகுதுல, ஏன் அப்படி சூஸ் பண்றாங்க? அதிகமா நடக்கிற மாதிரி செய்திகள் இல்லைங்க. பொருளாதார குற்றங்கள்ல டாப் 3 இடத்துல எப்பவுமே கோயம்புத்தூர் இருக்குது. நம்ம மாவட்டங்கள் இவ்வளவு மாவட்டங்கள் இருந்தாலும் கோயம்புத்தூர் வந்து டாப் 1, 2ல இருக்குது. 3 கூட வேணாம், 1, 2ல எப்பவுமே இருக்கு. ஏன் அப்படின்னா இங்க வந்து பணப்புழக்கம் அதிகம். கொங்கு ரீஜன்ல பணப்புழக்கம் அதிகம். 13% of the GDP comes from கோயம்புத்தூர். அதாவது கொங்கு ரீஜன்ல இருந்தா, கோயம்புத்தூர்ல இருந்தா 13% GDP தமிழ்நாட்டோடத்துக்கு போயிட்டு இருக்குது. இங்க பணப்புழக்கம் அதிகமா இருக்கும்போது நிறைய மோசடிகள் வந்து புதுசு புதுசா வந்துட்டே இருக்கு. ஆனா எதுவுமே தடுக்கப்படுறது இல்லை, ஸ்ட்ராங் ஸ்டெப் எடுக்கப்படுறது இல்லை. அப்ப அது வந்து அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. இப்ப ஃபைனலா மக்களுக்கு நீங்க என்ன சொல்லுங்க? ஆல்ரெடி நீங்க சொன்னதுதான், கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்ன்றதே நான் எடுத்துக்கலாமா? நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? அது அவங்களோட டிசிஷன். அவங்க பணம் போட்டிருக்கிறாங்க, அவங்களுக்கு 5 மாசமா பணம் வரல, அவங்களோட டிசிஷன். இது இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறது ஏதாச்சும் கேஸ பாதிக்குமானா நோ. புரியுதுங்களா? கம்ப்ளைண்ட் கேஸ் அது நடக்குது. கண்டிப்பா அதுக்கான ஸ்டெப் எடுத்துருவாங்க. கவர்மெண்ட் வந்து இப்ப அடுத்த கட்டம் என்ன கேஸ் அடுத்த எந்த ஸ்டேஜ்ல நிக்குது? இப்ப அடுத்த கட்டம் என்னவாகும்? இது வந்து நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, அடுத்த கட்டம் அக்கௌண்ட் ஃப்ரீஸ் பண்றது, ஆப்பை பேன் பண்றது, இதெல்லாம் நடக்கக்கூடியதுக்கு சாத்தியங்கள் இருக்குது. இதுதான் அடுத்த ஸ்டெப்பா இருக்கு. இனி பெயில் இவங்க போவாங்க. பட் இவங்க ட்ரையல்ல வந்து இவங்க டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஹைகோர்ட்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க வந்து இன்கம் டாக்ஸ் இவங்களுக்கு எடுக்க போறோம், இவங்களோட ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ஸ் எடுக்க போறோம், யூடியூப்ல இவங்களோட வருமானம் எடுக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 எடுக்க போறோம் தான் எதுங்க இதுலயே சொல்லியிருக்கிறாங்க. அவங்க கவுண்டர்லயே சொல்லியிருக்கிறாங்க. இந்த 3 எடுத்தா தெரிஞ்சிடாதுங்களா? ஓகே, இது மணி சர்க்குலேஷன் தான். இப்ப பணம் இதுக்கு வந்து இவங்க பொருள் வித்தது வந்து 5 கோடிக்கு வித்திருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப டிராஸ்டிக் சேஞ்ச் இருக்கு இல்லைங்க. அப்ப வந்து இது நடந்துட்டாலே கபகபன்ட்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு.